வெல்கம் டு மாய்நிலா விலாக்ஸ். இன்றைக்கி வெளிச்சிக்கண்டை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 8 தக்காளி பழம் அதை நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நறுக்குன தக்காளி பழம் அதையே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கிற அந்த கேப்பில் ஒரு கிண்ணத்தில் புளியை ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, அந்த கடுகு பொரிஞ்சதுமே 2 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு, அது லேசாக பொரிஞ்சோனையும் ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அது 2ஐயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கவங்கள வெங்காய தக்காளி விழுது அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதுங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி, அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சுங்க, மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்குவோம். மீன் போட்டு ஒரு கொதி வந்தனையுமே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கு நாங்கள் மீன் வறுவலுக்கு சிக்கன் 65 பொடி போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன், 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் கிளறி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சனையும் அந்த சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். Thank you for watching.